வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் வினோத் இயக்கத்தில் உருவான ஜனவரி நாயகன் திரைப்படத்தின் திரைலர் வெளியீடு மற்றும் அதன் படைத்த சாதனைகள், ரசிகர்களின் வாம்புணர் கருத்துக்கள் குறித்து விரிவாக ஆராய உள்ளோம். KZN புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவாகியுள்ள இந்த படம் விஜயின் கடைசி நடிப்பு படமாக ஜனவரி 2026 அன்று பொங்கல் பண்டிகையை ஒட்டி திரையிடப்படுகிறது. ரசிகர்கள் இதற்காக பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். இப்படத்தில் முக்கிய வேடங்களில் விஜய், பூஜா ஹெக்டே, பாபி தியோல் நடிக்கின்றனர். அவர்களில் பாபி தியோல் முக்கிய எதிரியாக நடிக்கிறார். மேலும் மமிதா பைஜு, கௌதம் வாசுதேவ் மேனன், பிரகாஷ் ராஜ், நரேன், பிரியாமணி ஆகியோர் முக்கிய துணை வேடங்களில் சிறப்பாக நடித்துள்ளனர். செப்டம்பர் 2024 இல் தளபதி 69 என்ற தற்காலிக பெயரில் அறிவிக்கப்பட்ட இப்படம் ஜனவரி 2025 இல் அதிகாரப்பூர்வமாக ஜனவரி நாயகன் என்ற தலைப்பு பெற்றது. அக்டோபர் 2024 இல் சென்னையில் படப்பிடிப்பு தொடங்கி ஆகஸ்ட் 2025 இல் முழுமையாக முடிவடைந்தது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்து, சத்யன் சூரியன் ஒளிப்பதிவு செய்து, பிரதீப் ராகவ் படத்தொகுப்பு செய்துள்ளார். இந்த படத்தின் மொத்த பட்ஜெட் 300 கோடி ரூபாய் என்பது குறிப்பிடத்தக்கது. ஜனவரி 2026 அன்று வெளியான ஜனவரி நாயகன் திரைலர் வெளியான முதல் 5 நிமிடங்களிலேயே 5 பில்லியனுக்கும் மேற்பட்ட பார்வைகளை பெற்று அசத்தல் சாதனையை படைத்தது. தமிழ், தெலுங்கு, இந்தி ஆகிய 3 மொழிகளிலும் வெளியான இந்த திரைலர் முதல் அரை மணி நேரத்திலேயே கிட்டத்தட்ட 1 மில்லியன் பார்வைகளை ஈர்த்து ரசிகர்களை வெறியூட்டியது. இது கோலிவுட்டின் மிக வேகமாக 5 மில்லியன் பார்வைகளை எட்டிய திரைலராக பெருமையுடன் பதிவாகியுள்ளது. வெளியான 30 நிமிடங்களுக்குள்ளேயே இணையத்தில் பெரும் வரவேற்பையும் பேச்சையும் பெற்றது. ரசிகர்கள் இந்த திரைலருக்கு நேர்மறையான கருத்துக்களை தெரிவித்து, குறிப்பாக விஜயின் சகிப்புத்தன்மையான நடிப்பு மற்றும் படத்தின் அரசியல் பின்னணியை அளவுக்கு அதிகமாக பாராட்டினர். சில ரசிகர்கள் இதை பகவந்த் கேசரி போன்ற முந்தைய வெற்றி படங்களுடன் ஒப்பிட்டு பாராட்டினர். சமூக வலைத்தளங்கள் கொண்டாட்ட பதிவுகள், ஹாஷ்டேக்கள் மற்றும் எமோஜிகளால் நிரம்பி வழிந்தன. பலர் இப்படத்தை விஜயின் அரசியல் பிரவேசத்திற்கு முந்தைய கடைசி நடனம் என்று அழைத்து, இதனால் படத்திற்கு பெரும் எதிர்பார்ப்பு மற்றும் உற்சாகம் அதிகரித்துள்ளது. இந்த படம் ஒரு அரசியல் ஆக்ஷன் த்ரில்லராக உருவாகியுள்ளது. அதில் விஜய் ஒரு துணிச்சலான மற்றும் செறிந்த போலீஸ் அதிகாரியாக மிகச் சிறப்பாக நடித்துள்ளார். நீதி மற்றும் ஜனநாயகத்தின் பாதுகாவலராக திகழும் இந்த கதாபாத்திரம் ஆக்ஷன் காட்சிகள், அரசியல் உச்சந்தலைகள் நிறைந்த மாஸ் என்டர்டெய்னராக இருக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்க்கின்றனர். விஜயின் அரசியல் மாற்றத்தை கருத்தில் கொண்டு இப்படம் பொழுதுபோக்குடன் சமூக கருத்துக்கள், நீதி கோரிக்கைகளையும் கலந்து ரசிகர்களை ஈர்க்கும் என நம்பப்படுகிறது. இப்படத்திற்கு அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். மலேசியாவில் நடைபெற்ற இசை வெளியீட்டு விழா 1 லட்சத்திற்கும் அதிகமான பார்வையாளர்களை ஈர்த்து புதிய சாதனை படைத்தது. இந்த நிகழ்வு மலேசிய சாதனை புத்தகத்தில் அதிக பார்வையாளர்களை கொண்ட நிகழ்வாக பதிவு செய்யப்பட்டது. இசை வெளியீட்டு விழா மட்டும் சுமார் 80 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜனவரி நாயகன் திரைலர் அதன் வெளியீட்டிற்கு முன்பேயே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி, வெளியான பிறகு பல சாதனைகளை படைத்து ரசிகர்களின் மனதிலும் நீங்கா இடம் பிடித்துள்ளது. இந்த அரசியல் ஆக்ஷன் த்ரில்லர் திரைப்படம் விஜயின் கடைசி படமாக மட்டுமல்லாமல் சமூக மாற்றத்திற்கான கருவியாகவும் ரசிகர்களுக்கு திரை வழியாக உத்வேகம் அளிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.